மக்களே, இந்த விடயத்துக்குள்ள போகும்போது ஒரு விடயம் ஒன்று. இப்போ இந்த ஹெல்பிங் யூடியூபர்ஸ் இருக்காங்கல்ல, இப்போ எந்த நாட்டில் இருக்கிற ஹெல்பிங் யூடியூபர்ஸாக இருக்கட்டும், ஸோ அப்போ அவங்கள சில பேர் கடவுள், மகன், உத்தமன் அப்படின்ற மாதிரி கொண்டாடுவாங்க. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, இப்போ அந்த ஹெல்பிங் வீடியோ போடுறவங்களுக்கு, யூடியூப்ல சாதாரண வீடியோ போடுறவங்களை விட ஹெல்பிங் வீடியோ போடுறவங்களுக்கு வெளிநாட்டு வியூ 90% 95% இருக்கும். அதுவும் அவங்க இரவு 12 மணிக்கு போடக்குள்ள காலையில் 6 மணி வர்றதுக்குள்ள யூகே, கனடால இருந்தெல்லாம் ஒரு 90% பேர் ஒரு ஒரு 10,000 பேர் 15,000 பேர் கிட்ட பார்த்துருப்பாங்க. ஸோ அப்போ அந்த ஹெல்பிங் யூடியூபர்ஸோட மாத யூடியூப் வருமானமே இப்போ இந்திய காசுக்கு ஒரு 15 லட்சம் 12.5 லட்சத்துக்கு கிட்ட வரும். இலங்கை காசுக்கு ஒரு 40 லட்சம் 45 லட்சத்துக்கு கிட்ட வரும். இதை தாண்டி வெளிநாட்டு உறவுகளோட உறவு, அதாவது அவங்க கிஃப்ட் அனுப்புறது, வெளிநாட்டுக்கு ஸ்பான்சர் பண்றது, அப்படியான சலுகைகள். அதை தாண்டி எக்ஸ்ட்ரா பிசினஸ், ஆடை செஞ்சு வெளிநாட்டுக்கு அனுப்புறது, ஏர்போர்ட்ல வரைக்குள்ள ஏற்றி இறக்கி அதன் மூலம் உழைக்கிறது. இவங்க இங்க ஏதாவது கடை வச்சாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வெளிநாட்டுக்கு இவங்க அனுப்பலாம், அப்படியான இது. ஸோ அதனாலதான் அந்த ஹெல்பிங் யூடியூபர்ஸ் அதிகமா அந்த உதவி செய்யணும், ஏழைகளை தேடணும், அப்படியான விடயங்களை பண்றாங்களே தவிர உண்மையில ஏழைகள் மேல பாசம் இருக்கு, அக்கறை இருக்குன்னு இல்ல. ஒன்னு யூடியூப்ல அதிக வருமானம் வரும், வெளிநாட்டு பிக் ஷூட்டோட செல்வாக்கு கிடைக்கும், அதன் மூலம் எக்ஸ்ட்ரா தொழில் பண்ணலாம், அதன் மூலம் தங்களோட குடும்பம் நல்லா இருக்கலாம் அப்படி என்பதுதான். ஸோ இவங்க ஒரு ஏழைகளோட கருவியா தான் பாக்குறாங்க. இப்ப ஏன் நான் இந்த ஹெல்பிங் யூடியூபர்ஸ் நான் சொல்றேன் அப்படின்னா, உதவி யூடியூபர்ஸ் நான் சொல்றேன்னா, இந்த உதவி யூடியூபர்ஸுக்கும் நம்மளுடைய சீமான் அண்ணா அவர்களுக்கும் எந்த வித்தியாசமே இல்ல. வெளிநாட்டுல இருக்கிறவங்க கொடுக்கிற காசை வச்சுதான் சீமான் அண்ணா அவர்களோட வாயில இருந்து ஒரு வார்த்தை ஒன்று வரும். அவங்க சொல்லுவாங்க, இங்க இந்த பிரச்சனை நடந்திருக்கு, அப்ப நீங்களும் உங்களுடைய தம்பிகளும் இங்க இதை பண்ணுங்க, அதை பண்ணுங்க அப்படின்னு. அப்ப அவங்க அதுக்கு இடம் போடுறதுக்கு, போக்குவரத்துக்கு, சாப்பாட்டுக்கு வேற ஆட்களை எக்ஸ்ட்ராவா கூப்பிட இருந்தா கூட அதுக்கான காசுகள் அவங்க அனுப்பிடுவாங்க. அதை தாண்டி இவருக்கு லாபமான காசுகள் வேற. சரியா? காரு, பங்களா, சொத்து, அது இது, ஐபோன், வருடம் அப்படின்னு. சோ அப்ப இங்க சீமான் அண்ணா அவர்கள் பண்ணுவது என்ன? அப்ப இதை இன்னொருத்தனுக்கு காசை கொடுத்தா இன்னொருத்தன் கூட பண்ணுவாங்கல்ல. இதுதான் மக்கள் இருக்கிற கேள்வி. இப்ப சிஎம் விஜய் அவர்கள் ஏன் குரல் கொடுக்கல, இதை பத்தி பேசல அப்படின்னு சில பேர் பண்றாங்கல்ல. ஐயா, அவர் அவருடைய காசுல வாழ்றாருயா, அவருடைய காசுல பண்றாருயா, அவருடைய காசின் மூலம் இன்னைக்கு ஒரு அப்பா 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 சினிமால சேர்த்து விட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் உழைச்சாரு, அந்த உழைப்புல ஒரு கட்சி அமைச்சாரு, அதன் மூலம் இன்னைக்கு சிஎம் விஜயா இருக்காரு. ஆனா சீமான் அண்ணாட கதையை வேற. சீமான் அண்ணா சாப்பிட்றதுல இருந்து இது வரைக்கும் வந்தது வரைக்குமே வெளிநாட்டு இதுதான், அது வெளிநாட்டு தான், அவங்களோட காசு தான். அப்ப இங்க விஜய் அண்ணா கூட சீமானவர்களை கம்பேரே பண்ண முடியாது. அதனாலதான் அவர் சிஎம் ஆயிட்டாரு, இவர் பூஜ்ஜியம் ஆயிட்டாரு. இதுதான் உண்மை. சரிங்களா? சரி, அப்ப இந்த வீடியோல நம்ம பண்ண போற விடயம், பூஜ்ஜியமானவர் என்னெல்லாம் பண்ணுவாருன்னா ரவுடித்தனம் தான் பண்ணுவாரு, பொறுக்கித்தனம் தான் பண்ணுவாரு, எச்சத்தனம் தான் பண்ணுவாரு. சோ அப்ப சீமான் அண்ணா அவர்களுடைய ரவுடித்தனம், டிஜிட்டல் ரவுடித்தனம், பொறுக்கித்தனம் இப்ப எக்ஸ்போஸ் ஆயிருக்கு. சரிங்களா? அது ஒண்ணு, அர்ஜுனா ராமநாதன் சார் அவர்கள், மதிப்புக்குரிய டாக்டர் அர்ஜுனா ராமநாதன் சார் அவர்களுக்கு எதிராக டிஜிட்டல்ல அவதூறு பரப்புற வேலைகளை சீமான் அண்ணா அவர்கள் வேற லெவல்ல கிளப்பி விட்டுருக்காங்க, காசுகள் எல்லாத்தையும் கொடுத்து. சரிங்களா? இது ஒண்ணு என்ன அப்படின்றத பார்க்க போறோம். ரெண்டாவது விடயம் இந்த ராஜபோரன் அப்படின்னு ஒரு அப்பாவி, அது வரும் கருவிதான், அதை ஏவி விட்டவர் யாரு? எல்லாருக்குமே தெரியும், சீமான் அண்ணா அவர்கள். எப்படி 1.5 மில்லியன் இருக்கிற ஒரு யூடியூபர் ராஜபோரன் அவர்கள். சரி, அவர் இந்த ஜென்மத்துல ஓகோன்னு வாங்கிருக்கலாம், அது தாண்டி ஏதோ இலக்கியம் விற்கிறது அப்படின்னு இதெல்லாமே பண்றாரு. ஆனா இந்த சீமான் அவர்களுடைய பேச்சில மயங்கி, சீமான் அண்ணா அவருடைய பேச்சில மயங்கி இன்னைக்கு வாழ்க்கையை தொலைச்சு போட்டிருக்காரு. அந்த மனுஷன் என்ன ஆனா எது ஆனான்னு தம்பிகளோட இதுல எதுவுமே இல்லை. இலங்கை யாழ்ப்பாணத்துல அர்ஜுனா ராமநாதன் சார் அவர்களுடைய ஒரு அரசியல் பிரச்சனை, அவருடைய காணியை வச்சு பல பேர் பண்ண சதியை ஒரு பொய் வீடியோ போட்ட சாட்டை துரைமுருகன் அவர்கள் ராஜபோரனை பத்தி ஏதாவது அப்டேட் கொடுக்குறாருன்னா வாயை முடிக்கொண்டிருக்காரு. வெளிநாட்டுல இருந்து ஏதாவது காசு வந்தா சீமான் அண்ணா கண்ணை செஞ்சா உடனே வீடியோ வரும். நேத்து அர்ஜுனா ராமநாதன் சார் அவர்களை பற்றி போட்ட பொய்யான வீடியோ போல. அப்ப ராஜபோரன் அவர்களை நேசிக்கிற உறவுகள் சீமான் அண்ணா அவர்களுடைய சட்டையை பிடிச்சு கேட்காத குறையாக சில விடயங்கள் கேட்கிறாங்க. அது ஒண்ணு. அடுத்தது, அடுத்தவன் காசுல இன்னைக்கு சீமான் அண்ணா அவர்கள் பண்ண போற மிகப்பெரிய ஒரு ஷோ ஒண்ணு. சரிங்களா? இந்த விடயத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம். நீங்க போடுற லைக் பல பேருக்கு இந்த வீடியோவை கொண்டு போய் சேர்க்கிறதும், முடிந்த லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கேள்விகள், கருத்துக்கள் இருந்துச்சுன்னா கேளுங்க, சொல்லுங்க. அதை பத்தி அடுத்த வீடியோல பார்க்கலாம், பேசலாம். ஃபர்ஸ்ட் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, யாருன்னே தெரியாதவனெல்லாம் இப்ப அர்ஜுனா ராமநாதன் சார் அவர்களை பத்தி அவதூறு பேசி கொண்டிருக்காங்க.
அர்ஜுனா ராமநாதன் சார் அவருடைய அப்பாவோட பேரை கூட அவங்களுக்கு கரெக்டா சொல்ல தெரியல. அவங்களோட அப்பா என்ன வேலை பண்ணாருன்னு கூட சொல்ல தெரியல. அர்ஜுனா ராமநாதன் சார் அவர்கள் ஒருத்தன் சொல்றான், ஒரு டாக்டர், ஒரு சாதாரண டாக்டர் இப்படி பேசுறாருன்னு. அவர் என்ன பண்றாரு, அவர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அப்படின்னு எல்லாம் தெரியாதவன் எல்லாமே வந்து ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று எழுதி வச்சு பண்றாங்க. நான் ஆரம்பத்திலே நான் சொல்லியிருப்பேன், என்டிகேக்கு வந்து டிவிகே என்டிகே இவங்க வந்து சோசியல் மீடியால ஸ்ட்ராங் அப்படின்னு. டிவிகே வர முதல் என்டிகே தான் ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. அவதூறு சோசியல் மீடியால பரப்புறதா இருக்கட்டும், பொய்யான படியங்கள் பண்றதா இருக்கட்டும். இப்ப சீமான் அண்ணா அவர்களை எம்ஜிஆர் மாதிரி பொய்யான படி, சீமான் அண்ணா வீட்டுக்குள்ள அப்படியே இருப்பாரு, வீட்டுக்குள்ள படுத்திருப்பாரு, டிவி பார்த்து கொண்டிருப்பாரு. ஆனா சோசியல் மீடியால பார்த்தா அதை கட்ட சீமான், இதை கட்ட சீமான், வாரி வழங்கின சீமான், உணவுகளை அள்ளி கொடுத்த சீமான், வெளிநாட்டு காசு அவன் கொடுப்பான், காசு அதுல பாதியை கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி சோசியல் மீடியால நிறைய விடயங்கள் வரும். அந்த அளவுக்கு ஐடிவிங் அதிகமா பலம் உள்ளது என்டிகே பிஃபோர் டிவிகே. டிவிகே வந்து தூக்கி சாப்பிட்டானுங்க, அவங்கள தூக்கி எறிஞ்சிட்டானுங்க. சரிங்களா? அப்போ அந்த ஐடி விங்ஸை வச்சு, என்டிகே ஐடி விங்ஸை வச்சு இப்போ அர்ஜுனா ராமநாதன் சார் அவர்கள் மூலம் டிஜிட்டல் தாக்குதல் நடந்து கொண்டிருக்கு. பொய்யா அடிச்சு விட்டு கொண்டு இருக்கானுங்க. சரிங்களா? இஷ்டத்துக்கு பண்றாங்க. இந்த கேடுகட்ட பொழப்புக்கு தாண்டா உங்களை 15-17 வருஷமா மக்கள் எங்க வைக்கணுமோ அங்க வச்சிருக்காங்க. 0 எடுக்கிறியே, நீ எல்லாம் பேசலாமா? 0 எடுத்து மக்கள் உனக்கு செருப்படிக்கிறாங்கல்ல, நீ போய் கூவுன்னு கூவுன, ரோட்டா திரிஞ்ச, டிஜிட்டல் பயங்கரமா பண்ண. சட்டத்துறை முருகன் அவர்கள் வந்து போடாத வீடியோக்கள் இல்ல. கடைசி உனக்கு என்ன கிடைச்சது? 0ல. அதுக்கு உனக்கு பதில் இருக்கா? இல்ல அதுக்கு எதிர்த்து நீ ஏதாவது பண்றியா? மூடிக்கிட்டு இருக்கிறார்ல, திரும்பவும் வெளிநாட்டு காசுல தானே ஷோ பண்ண துடிக்கிற. அப்ப நீ எல்லாம் பேசலாமாடான்ற மாதிரி ஒரு 15 வயசு குழந்தைய வீடியோ போட்டிருக்கு. சீமான் அண்ணா அவர்களை இப்படி பிடிச்சு கேட்காத குறையா? சீமான் பதில் இருக்கா? சாட்டையண்ணா இருக்காண்ணா, ஏன் முட்டை எடுத்தீங்க? சரியா? இது ஒரு விடயம். அப்போ இப்போ அர்ஜுனா ராமநாதன் சார் அவர்கள் அடிச்சாங்க, துரத்தினாங்க, தமிழ்நாட்டு மக்கள் துரத்தினாங்க அப்படின்னு வர்றதெல்லாம் இந்த சீமான் அவர்களுடைய அதே டிஜிட்டல் மாஃபியா பண்ற கேடுகட்ட வேலை. அரசியல்ல மக்கள்கிட்ட செருப்படி வாங்கினதுக்கு அப்புறமும் புத்தி இல்லாம திரும்ப பண்ணி கொண்டிருக்காங்க. சிலதோட வார நிமித்த முடியாதுன்னுவாங்கல்ல, அதுதான் இது போல இருக்கு. உங்களை மக்கள் உங்களோட நீங்களும் வேணாம், உங்களோட இதுவும் வேணாம்னு 0 போட்டாங்கல்ல. அதுக்கப்புறம் ஏன்டா திருந்துவீங்கல்ல? சொந்த காசுல பண்றா பண்ணுங்களேண்டா. நான் வச்சிருக்கீங்களே சொத்து, அதெல்லாம் பண்ண ஏன் அடுத்தவன் உழைப்பட சுரண்டி அதுல வந்து பண்ண கேட்கிறான், அதுல வந்து பேரடிக்க பாக்குறான்ற மாதிரி ஒரு 20 வயசு குழந்தை கேட்டுருக்கு, உங்களை பார்த்து பிள்ளை வந்து கேட்டிருக்கு. சரிங்க, அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா சீமான் அண்ணா அவர்கள் இன்று வந்து ஏதோ பண்ண இருக்காங்களாம்னு. வழக்கம் போலதான் ஆரம்பத்தில் எப்படி வெளிநாட்டுல இருந்து ஆர்டர் வருமோ, காசுகள் வருமோ, அது போலதான் நடந்து கொண்டிருக்கு. சரிங்களா? மற்றும்படி இவர் சொந்த காசுல பண்றது அதெல்லாமே இல்லை. சீமான் அண்ணா அவர்கள் வளர்ந்ததே அப்படித்தான். வெளிநாட்டுல இருந்து ஆர்டர் வரும், காசு வரும், என்னென்ன பண்ணணுமோ அதுக்கான அத்தனை காசுகளும் வரும். அதை வந்து இவர் வந்து பண்ணுவாரு. இதே சீமான் அண்ணா பண்ணணும் இல்ல, வேற இன்னொருத்தன் காசை கொடுத்தா கூட காசா அப்படின்னு போட்டு அவன் பண்ணுவான். சரிங்களா? பண்றதா இருந்தா இங்க இருந்து பண்ணணும். இங்க பண்றதா இருந்தா அவன் எவன்ட சொல்ல கேட்காம தானா பண்ணணும். அப்படி பண்ணவங்களை தான் மக்கள் வந்து உச்சத்துல வச்சிருக்காங்க. சரிங்களா? அப்படி பண்ணாம நடிக்கிறவங்களை மக்கள் முட்டை கொடுத்து எங்க இருக்கணுமோ அங்கதான் வைப்பாங்க. இது ஏன் உங்களுக்கு விளங்குது இல்ல? அப்படி என்பதைத்தான் மக்கள் திரும்ப பார்த்து கேட்கிறாங்க. சரிங்களா? ஓகே மக்களே, இந்த வீடியோ போட முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, அர்ஜுனா ராமநாதன் சார் அவர்களை துரத்தி அடித்தார்கள் மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் விரட்டி அடித்தார்கள் அப்படின்னு வர்றதெல்லாம் இந்த என்டிகே ஐடி விங்ஸோட கேடுகட்ட வழக்கம் போன அவங்களுடைய டிஜிட்டல் ரவுடித்தனம், எச்சத்தனம், பொக்கித்தனம், பொய்யான தகவல் பரப்பி கொண்டிருக்காங்க தவிர உண்மை இல்லை. தமிழ்நாட்டு மக்கள் அர்ஜுனா ராமநாதன் சார் அவர்களை கொண்டாடி கொண்டிருக்காங்க. அது அவர் போற ஊடகங்கள் அவருக்கு கிடைக்கிற மரியாதையா இருக்கட்டும், அவருடைய சேனல்ல எப்படி தமிழ்நாட்டு மக்கள் கொண்டாடுறாங்கன்ற அந்த வீடியோ காணொலிகளை போட்டிருக்காங்க. அதை பார்த்தா உங்களுக்கு தெரியும். சரிங்களா? சீமான் அண்ணா வாயாத வடை சொல்றதை விட்டுட்டு, அடுத்தவன் காசுல நீங்க மக்களுக்கு உதவு பண்றதை விட்டுட்டு, உங்களோட சொந்த காசுல சுய புத்தியில ஏதாவது பண்ணீங்கன்னா அடுத்த வாட்டியாவது 1வது கிடைக்கும், இல்லைன்னா திரும்ப இதுதான் கிடைக்கும். முதல்ல ஏன் 0 கிடைச்சது? பதில் சொல்லு. இருக்கா பதில்? இல்லையா? பேசாம இருந்தியா?